ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி. 2வது நாள் கூட்டத்துக்காக நன்றி. இப்போதும் என்னோடும் எங்களோடும் பேசும் உடைய வார்த்தையை வசனத்தை கொண்டு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் எல்லாம் ஹாப்பியா? 10 பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு என்ன ஹாப்பி? அப்படியா? ஓகே. அந்த கால வேளையில உங்க எல்லாரையும் மறுபடியும் ஆண்டுடைய சமூகத்துல பார்க்கறது பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நேத்து வேற கிளாஸ்க்கு போனவங்க இந்த ஃபார்மேட் புரியல அப்படின்னு சொன்னதா கேள்வி. நாங்களும் இதுதான் படிச்சோம். 121 சங்கீதத்தை நேற்று சாயந்தரம் என்ன படிச்சோம்? இதைத்தான் படிச்சோம். சரி, இப்போ இன்னொரு ரிப்பீட் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி. பேசேஜ் நான் சொல்லிட்டா நீங்க சொல்றீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பேசேஜ் நான் சொல்றேன், செகண்ட் பேசேஜ் நீங்க சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபார்மேட் காமிச்சிடுறேன், அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 2வது பிரசங்கத்தை ரெடி பண்ணலாம். சரியா? இப்போ எப்பவுமே நான் எக்ஸாம் எழுதினப்போ எதை வச்சு எக்ஸாம் எழுதணும் அதே உங்களுக்கு கேள்வியா வைக்கிறேன். சரியா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆயக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யமாயிருந்த சகேய் எனப்பட்ட கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காய் நன்றி. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வேத பகுதிக்காக உமக்கு நன்றி. இந்த வேத வசனத்தின் வாயிலாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிற விதத்துல நடத்தும். அன்றைக்கு என்ன சம்பவித்தது என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் இருந்தீர். உள்ளதை உள்ளபடி எங்களுக்கு போதித்தரலாம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள்ல நாம செய்தி ஆயத்தப்படுத்த தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. ஏன் 11 சேர்த்துக்க கூடாதா? 11 படிங்க. ஓகே, காட்சி மாறிடுச்சு இல்ல?
அதனால அது வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? காட்சி மாற்றம். பேசேஜை கரெக்டா எடுக்கணும். 12வது வசனத்திலிருந்து நான் நினைக்கிறேன் 20ஆம் வசனம் வரையில வேற பேசேஜ். 11ஆம் வசனம் 10ஐயும் முத 10ஐயும் 2வது 8ஐயும் கனெக்ட் பண்ற வசனம். கரெக்டா? அப்படிதானே அங்க இருக்கு. சரி, இத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லூக்கா 19 வசனங்கள் 1 10 வரை. இப்ப இதுல அற்புதமான சில வசனங்கள் இருக்கு. அதுல என்ன தலைப்பு பிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ தலைப்பு என்ன போடலாம்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தலைப்பு என்ன சொல்லுங்க? வெறும் ரட்சிப்புன்னு கூட போட்டுக்குங்க. நீங்கெல்லாம் ஷார்ட் ஹேண்டுக்காருங்க. நான் 60s கிட்டு, 70s கிட் நான். ஆகவே நான் முழுசா எழுதுறேன். இன்றைக்கு. வெரி குட். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தலைப்பு. இத நான் படிச்சதுல நான் 3 பேரை பார்க்கிறேன். 1 சகேயு, 2 இயேசு, 3 பொதுமக்கள். நான் இப்படி பார்க்கிறேன். அப்ப 3 பாயிண்ட்ஸ்ல இந்த 10 வசனத்தை அடக்கிடலாம். கரெக்டா? முன்னுரையில இதெல்லாம் அப்புறமா எழுதலாமே, வரிசையா எழுதின்னு போயிடலாம். முன்னுரை. இயேசு எங்க? இயேசு எரிகோவை கடந்து போகிறார். முதல் வசனம். ஆமா, எரிகோவை பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் சகேயு ஆயக்காரருக்கு தலைவனம். ஃபர்ஸ்ட் யாரு? சகேயு. இவன் யாரு? ஆயக்காரருக்கு தலைவன். எத்தனாவது வசனம்? 2. இவன் எப்படிப்பட்டவன்? ஐஸ்வர்யவான். 2ஆம் வசனம். அப்புறம் 3ஆம் வசனம்,
3ஆம் வசனம். அவன் குள்ளனான மனிதன். எத்தனையாவது வசனம்? 3. வேற என்ன அவனை பத்தி சொல்லி இருக்கு? இயேசுவை பார்க்க வகை தேடினான். ஓகே, அப்போ 2வது சகேயுவின் செயல். அவன் இயேசுவை காண எத்தனையாவது வசனம்? இயேசுவை காண வகை தேடினான். 3. அடுத்து காட்டத்தி மரத்தில் ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஓகே, முன்னாக ஓடி. எத்தனாவது வசனம்? 4வது வசனம். சரி, அவரு பார்த்து பாயிண்ட் எடுத்துக்கலாம். அவர் எப்படிப்பட்டவரோ எங்கக்குது வசனம் சொல்லு. 3 தான். இயேசுவை காண வகை தேடினான். அவர் எப்படிப்பட்டவரோ என்று. ஓகே, அப்படியா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை காண வகை தேடினான். ஓகேவா? குட். எங்கக்குது அது? இல்ல எங்கக்குது அது? அது பின்னால வரலாம். இதுதான் இந்த மெத்தட்ல நம்ம பண்ற தப்பு. எங்கக்குதோ அங்க சொல்லலாம். நமக்கு முழு காயம் தெரியும். நமக்கு நான் கொள்ளுறது முழு கதையும் நமக்கு தெரியும். ஆனா அத அங்கங்க சொல்லலாம். நம்ம பிரச்சனை அதுதான். ஆதி அவங்க முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜபத்திலே சொல்றவங்களாச்சே. நம்ம ஜபம் பண்ணு நான் காணிக்கைக்காக ஆதி அவங்க முதற்கொண்டு வெளிப்படுத்த விசேஷம் வரல 2 டூயட் பாட்டு பாடிட்டு சொல்றோங்க. நம்ம கரெக்ட் உங்க பாயிண்ட். அவன் ரட்சிப்பு பத்தி வரப்ப அத சேர்த்துக்கலாம். அவன் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருது இல்லையா, அப்ப சேர்த்துக்கலாம். அழகா இருக்கும். இப்போ அந்த ஆர்டர் பிரகாரம், வசன ஆர்டர் பிரகாரம் போயிடலாம். இப்போ சகேயுவின் செயல். சகேயு அவன் எப்படிப்பட்டவன், நெக்ஸ்ட் அவனுடைய செயல் முயற்சி. அவன் என்ன பண்ணான்? 2. நெக்ஸ்ட் முன்னாக ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறினான். 5ஆம் வசனம். சரி, இங்க யாரு வர்றது? இயேசு. இயேசு என்ன பண்றாரு? எத்தனையாவது வசனம்? 5. ஓகே, அப்புறம் வேற என்ன சொன்னார் இயேசு? மறுபடியும் யாரு போயிட்டது? சகே.
மறுபடியும் சகேயு. இப்போ அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அப்புறம் அதை கண்ட யாவரும் ஓகே ஓகே இருங்க. சகேயுனுடைய ரெஸ்பான்ஸ். இது எத்தனாவது பாயிண்ட்? 4th. அவன் என்ன பண்ணா? சீக்கிரமா இறங்கி வந்தான். எத்தனையாவது வசனம்? 6. சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொண்டான். 6. அப்புறம் ஓகே 5. பொதுமக்கள் எத்தனாவது வசனம்? 7. அடுத்த வசனம் இல்ல 8ஆம் வசனம். முறுமுறுத்தார்கள். ஓகே ரட்சிப்பு. சகேயுவின் ரட்சிப்பு. அவன் என்ன சொன்னா? ஆண்டவரே எத்தனாவது வசனம்? 8. ஆஸ்தியில் பாதியை அநியாயமாய் வாங்கினதை நாளத்தனையாய் தருகிறேன் என்றான். 9ஆம் வசனம். ஓகே எத்தனாவது வசனம்? 9வது. இவனும்
முடிவுரையில் அத்தை சேர்த்துக்கலாம். நடைமுறை பயன்பாடுல கருப்பொருள் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ. முடிவுரை என்ன போட்டுக்கிறேன்? ஓகே, ஓகேவா? நடைமுறை பயன்பாட ஓரளவு சொல்லிடுறேன். கொஞ்சம் இருங்க, அப்புறம் எழுதலாம். இதை அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா முன்னுரையில இயேசுநாதர் எரியை கடந்து போகிறார், எரிகோவை கடந்து போகிறார். அங்க ஆயக்காரனாகிய ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேரு என்ன? சகேயு. அவனை பத்தி சில விவரம். ஒன்னு, ஆயக்காரருக்கு தலைவன். இரண்டாவது, அவன் ஐஸ்வர்யவான். மூணாவது, அவன் குள்ளனான மனுஷன். இவன் சகேயுனுடைய செயல் என்னன்னா, இயேசுநாதர் வருகிறதை கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை காண வகை தேடினான். ஆகவே அவருக்கு முன்னால ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு இதை பார்த்தாரு. அந்த காட்டருத்தி மரத்துக்கிட்ட போய் நின்று அவனை பார்த்து, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இது இயேசுநாதருடைய வார்த்தை. சகேயுனுடைய கீழ்ப்படிதல். அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்தான். இரண்டாவது, சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொண்டான். இதை பார்த்த பொதுமக்கள், ஆக்சுவலா சொல்லணும்னா பரிசேயர், சதிசேயர் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷன் வீட்டில தங்குகிறாரே என்று என்ன பண்ணாங்க, முறுமுறுத்தார்கள். ஆனா சகேயு என்ன பண்ணா, ஆண்டவரே, என் ஆஸ்தியிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இரண்டாவது, அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்பி தருகிறேன் என்றான். இந்த செயலை பார்த்து இயேசுநாதர், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். இதுவரையிலும் சர்மன் செய்தி. கருப்பொருள்னா இயேசுநாதர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது கருப்பொருள். அதுதான் முடிவுரை. முடிவுரை தான் ஏறத்தாழ என்னவா இருக்கும், கருப்பொருளா இருக்கும். புரிஞ்சுச்சா? நடைமுறை பயன்பாடு. நாமும் சகேயுவை போல கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டால் அதை மன்னித்து நாம் ரட்சிக்கப்பட அவர் கருணை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுநாதர் இந்த உலகத்துல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்தார் என்றார் என்பதே. ஆமீன். இது ஹெர்மெனாட்டிக்ஸ். இது என்ன சொல்லுங்க? ஹெர்மெனாட்டிக்ஸ், பிரசங்கவியலினுடைய எழுத்து பகுதி. பிரசங்கிக்கிறப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாயிண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு போகணும். இப்ப எத்தனை பாயிண்ட்டுக்கு இது? 1 2 3 4 5 6 7. இயேசுவின் கருணை 7. ஓகே, முடிவுரையோட சேர்த்து 8. உங்களை எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ண கேட்டுக்கிறாங்க? ½ an hour. ½ an hourனா ஒன்னுக்கும் 3 நிமிஷம். முன்னுரைக்கு 3 நிமிஷம், சகேயுவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண 3 நிமிஷம், அவன் செயலை எக்ஸ்பிளைன் பண்ண 3 நிமிஷம், இயேசுநாதருடைய ரெஸ்பான்ஸ் 3 நிமிஷம், அவனுடைய கீழ்ப்படிதல் 3 நிமிஷம், சகேயு ரட்சிக்கப்பட்டது 3 நிமிஷம், இயேசுநாதருடைய கருணை ஒரு 3 நிமிஷம், முடிவுரை ஒரு 3 நிமிஷம். 27 நிமிஷம் ஆயிட்டு இருக்கும்.
லாஸ்டா மக்களை கீழ்ப்படிய சொல்லி உற்சாகப்படுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு முடிச்சிடலாம். 30 நிமிஷம். ப்ரிப்பேர் பண்ண எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால 20 நிமிஷம் ஆச்சு. எல்லாரும் சேர்ந்து பண்ணதுனால, உங்க எல்லாருடைய கருத்தையும் கேட்டதுனால எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. நான் ஒண்டி என் பைபிள் என் நோட்டை வச்சிருந்தா 10 நிமிஷத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன்? இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணோம், ரெண்டாவது அந்த பகுதி வாசித்தோம், அந்த பகுதியை வாசித்தோம், அதுல இருந்து குறிப்பெடுத்தோம். இப்ப இது நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டா ஆயிடுச்சு. இது என்னைக்கே நடந்துடணும் பாஸ்டங்களுக்கு? சண்டே நைட்டே இல்ல மண்டேவே நடந்துடணும். திங்கக்கிழமை காலையில பெரும்பாலும் எந்த வேலையும் இருக்காது இல்ல, பாஸ்டங்களுக்கு லீவ் இல்ல, பெரும்பாலும் பாஸ்டங்களுக்கு திங்கக்கிழமை லீவு. அன்னைக்கே ஹோம்ஒர்க் முடிச்சிடணும் நம்ம ஹோம்ஒர்க்க. இப்ப இந்த வாரம் எல்லாம் என்ன நடக்கும் தெரியுமா? இதுவே மைண்ட்ல ஓடி நிற்கும். இதுவே மைண்ட்ல ஓடி நிற்குமா? புதன்கிழமை ராத்திரி தூக்கம் வராது. அப்ப உடனே படுத்துக்குன்னு டிவியில யூடியூபுக்கு போயிட்டு லூக் சாப்டர் 19 போட்டா சகேவை பத்தி யார் யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிறாங்கோ, அதுல நல்ல பிரசங்கியார் கிட்ட வசனத்தை மட்டும் பேசுற பிரசங்கியார் செய்திகள் கேட்கணும். ரீல்ஸ் சுத்துறவங்க கேட்க கூடாது. நிறைய ரீல்ஸ் சுத்துறவங்கிறாங்க. சகேயு யார், அவன் எப்படிப்பட்டவன், என்னென்ன செயல்களில் ஈடுபட்டிருந்தான், அவன் நாயக்காரன் அல்லவா, அநியாயமாய் வட்டி வாங்கி இருப்பான், அநியாயமாய் சொத்து சேர்த்திருப்பான், அதெல்லாம் அங்க சொல்லல. என்ன மக்களுக்கு பொறாம, ஒருத்தன் பணக்காரன் ஆயிட்டா பொறாம. ஜனங்க இவர் பாவியான மனுஷன் வீட்டுல, சொல்லுங்க, இவரு பாவியான மனுஷன் வீட்டுல தங்க போறாருன்னு முறுமுறுத்தாங்க. நீ யார் அத்த சொல்றதுக்கு? நீ யோக்கியமா? பொதுமக்களை உங்க பொருத்தி பார்த்துக்குங்க, பொதுமக்கள் கிட்ட உங்களை பொருத்தி பார்த்துக்குங்க. சகையவ நியாயம் தீர்க்க உனக்கு அதிகாரம் இருக்கிறதா? இப்பதான் நான் தியாலஜிக்குள்ள வரேன். இவ்வளவு நேரம் அங்க இருக்கிறதே பார்த்தோம், இப்ப நான் தியாலஜிக்குள்ள வரேன். ஃபர்ஸ்ட் சகையை அப்படி தூரம் நிறுத்திடலாம், ஏசுநாதர் கொஞ்சம் அப்படி நிறுத்திடலாம், பொதுமக்களை பார்க்கலாம். 7ஆம் வசனம், பொதுமக்கள் இவனை சொன்னது என்ன? இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்போ இந்த சமுதாயமே ஜட்ஜ்மெண்டல் கம்யூனிட்டி, சமுதாயமே நியாயம் தீர்க்கிற சமுதாயம். ஜான் ஜபராஜ் மாட்டிக்கினப்போ நிறைய பேர் பேசினாங்க, என்ன ஆட்டம் போட்டான். இப்ப பத்தியா, எனக்குள்ள ஜான் ஜபராஜ் மேல கோவம் தான். ஆனா அந்த பிரச்சனை அப்ப எனக்கு கோவமே வரல. நான் என்ன சொன்னேன், பாவம் மாட்டிக்கினான், புறங்கூறவங்க எல்லாம் மாட்டல, இன்னைக்கு அவனுக்கு நாளைக்கு உனக்குன்னு என்கிட்ட பேச வந்தவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் மாட்டிக்கினா நீ மாட்டல, அவன் பொண்டாட்டி காட்டி கொடுத்துட்டா உன் பொண்டாட்டி கம்முன்னுக்குறா, இதுதான் வித்தியாசம். இதுல என்ன அவன் பாவியான மனுஷன், நீ அப்படியே பரிசுத்தவானா? பரிசுத்தவானா இருந்தா தான் பரலோகத்துக்கு போயிட்டு இருப்பிய, இன்னும் அங்க விட்டு வச்சுக்கிறாரு, இன்னும் நீ திருந்தலன்னு தான் விட்டு வச்சுக்கிறாரு. நீ யார் அவனை பத்தி பேசுறதுக்கு? அங்க நடந்தது என்ன நம்மளுக்கு என்ன தெரியும்? நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. நான் குத்தான் ஸ்கூல்ல சின்ன பிள்ளைங்க வந்தா, சின்ன குழந்தைங்க பொட்ட பசங்க அழகா இருந்தா நான் குத்தான் அப்படின்றேன். உடனே போட்டா போச்சு வச்சுக்கின்னு என்னையும் நீ தெரியுங்களா? வாங்கடா ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்தலாம், நீ யார் என்ன குற்றம் சொல்றதுக்கு? நான் அப்படி சொல்லல. 28 நாள் கழிச்சு அவரை வெளியே விட்டாங்க.
உண்மையா போக்சோ சட்டமா இருந்தா வெளியே விட்டுருக்க மாட்டாங்க. அது நிரூபிக்கப்பட்டிருந்தா வெளியே விட்டுட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஜோடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதுக்காக அவன் யோகியான்னு சொல்ல, நான் அதை சொல்ல, நியாயம் தீர்க்கிற அதிகாரம் எனக்கு இல்லைன்னு சொல்றேன். அந்த நிலைமைக்கு போயிட்டு அவன் செஞ்சிருக்க கூடாது. பைபிள் தூக்கிட்ட பிறகு இந்த ஆட்டம் ஆடக்கூடாது. கரெக்டா? வெறும் பையனா ஆடு, கமல்நாதனா ஆடு, ஏசரவாயிட்ட பிறகு அடங்கிடணும். அதுலயும் பிஷப் சில்வ மாட்டின பிறகு புல்லா அடங்கிடணும். ஆனா இப்பதான் ரொம்ப ஆடுற, ஓவர் ஆட்டம் போடுற. என்ன பார்த்தா நான் எப்ப செல்வ மாட்டேன்னுக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த சமுதாயம் குற்றப்படுத்துகிற சமுதாயம். உனக்கு யார் அந்த வேலைய கொடுத்தது? இயேசுநாதர் பத்தி கொஞ்சம் அவரை பத்தி சொல்றப்ப கொஞ்சம் கவனிங்களேன், இன்ட்ரெஸ்டிங்கா. பரிசேயரை வேத பாரகரை பார்த்து இயேசுநாதர் என்ன சொன்னாரு? உங்களை நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லாதிருங்கள்னாரு. ஒரு படி முன்னால யோவான் ஸ்நானகன் இவங்களை பார்த்து என்ன சொன்னா? உங்களை நீங்கள் ஆபிரகாமின் குமாரர் என்று சொல்ல தொடங்காதிருங்கள்னு சொன்னான். யாரு? யோவான் ஸ்நானகன். அத்தே இயேசுநாதர் சொன்னாரு, உங்களை நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லாதிருங்கள்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 2 பேர் ஆபிரகாமின் பிள்ளைகளேன்னு சொன்னாரு. ஒன்னு சகேயு. இவன் யாரு? ஆயக்காரன். இவன் மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன? லஞ்சம் வாங்குறவன். இவன் யாரு? லஞ்சம் வாங்குறவன். லஞ்சம் வாங்குவான், அதனுடைய பணத்துல அநியாயமா சொத்து சேர்த்தான். அந்த சொத்து எப்படி பெருகுச்சு? கையில காசு இருந்து வட்டிக்கு விட்டான், அநியாய வட்டிக்கு விட்டான். மீட்டர் வட்டி, பீட்டர் வட்டின்னு. ரைட்டா? வட்டிக்கு விட்டான், அதுல அநியாயமா சொத்து சேர்த்துட்டான். இவன் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. ஏன்னா அவன் ப்ரொஃபஷன் அப்படி, அவன் தொழில் அப்படி. போலீஸ்காரன், டிராபிக் கான்ஸ்டபிள், ஹெல்மெட் போடாத யாருன்னா வருவாங்களான்னு மாட்டி தீட்டிடுவாங்க. இப்ப எங்க சர்ச்சில் இத்த கூட சொல்ல முடியாது, ஒருத்தர் போலீஸ்காரு. ஆனா நம்ம வாழ்த்துல சொருகிற மாதிரி சொல்லிக்கிட்டு போயினா இருப்போம். நம்ம ஐயா நல்லவரு, நான் பொதுவா சொன்னேன் சொல்லிட்டு. அப்போ எஸ்ரா நல்லவரு, ஆனாலும் சொல்ல வேண்டியத சொல்லிடுவேன், ஆட்டம் போடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ போலீஸ் அப்படின்னோன்னு அவங்க மேல நம்மளுக்கு இருக்கிற ஒரு பொதுவான அபிப்பிராயம்னா லஞ்சம் வாங்குறோம். ஆர்டிஓ பொதுவா அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை லஞ்சம் வாங்குவாங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ், பத்திரப்பதிவு பொதுவா என்ன லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்துருவாங்க. இது நம்ம அவங்கள பத்தி வச்சுன்னு இருக்கிற அபிப்பிராயம், பப்ளிக் ஒப்பீனியன். ஏன் அதுல நல்லவங்க இருக்க மாட்டாங்க? இருப்பாங்க. அதுல கை சுத்தமாக்கிறவங்க இருக்க மாட்டாங்க? இருப்பாங்க. யாருக்கு நிறைய டிரான்ஸ்பர் ஆகுதோ அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் அவங்க யாருன்னு, அவங்க நல்லவங்கன்னு. ஒரே இடத்துல 30 வருஷம் குப்பை கொட்டினா தெரிஞ்சுக்கணும் நம்பர் 1 ஃப்ராடுன்னு. இதெல்லாம் சில ஸ்கில்லுங்கய்யா. இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கே தெரிய வேண்டிய பொது அறிவு. பொதுமக்களுடைய பார்வை சகையு மேல அவன் அநியாயமா வட்டி வாங்கினவன், அநியாயமா சொத்து சேர்த்தவன். எந்த கேள்வி? உன்னை ஏமாத்தினானா? இப்ப நீ அவனை குற்றம் சாட்டுற? உன்னை ஏமாத்தினானா? என்ன திட்டுதாசன் சொல்றவங்களுக்கெல்லாம் இதான் நான் பதில் சொல்றது. என்கிட்ட நீ எவ்வளவு ஏமாந்துட்டு இருக்கிற சொல்லு, 4 மடங்கு குத்துறேன். நான் சொல்றது புரியுதா? நான் அநியாயமா சொத்து சேர்த்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அதான் சகியையும் அநியாயமா சொத்து சேர்த்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் அநியாயமாவே சேர்த்ததாக்கட்டுமே, அவனாச்சு ஆண்டவராச்சு. நீ எங்க உள்ள வந்த? சரி, ரொம்ப நேரம் அதுல செலவிட வேண்டாம், ஏசுநாதர் கிட்ட வரலாம். ஏசுநாதரு, டேய் பாவி திருட்டு பையலே, நீ இதெல்லாம் பண்ணியனெல்லாம் பேசல. அவர் வார்த்தை ரொம்ப சிம்பிள். சகையவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுல
தாங்கணும். இயேசுநாதர் உள்ள வந்தாருன்னா உள்ள இருக்கிற அத்தனை பிசாசும் ஓடிடும். நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ ஒரு ட்ராக்ஸ், ஒரு புக் மாதிரி வரும், இருதயம், ஹார்ட் போட்டு பாம்பு, தேளு, பல்லி எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாக்குல எல்லாம் இருக்கும் ஒரு இருதயம். அப்புறம் இன்னொரு இருதயம் சுத்தமா இருக்கும். மூணாவது இருதயம் உள்ள செலுவை போட்டுக்கும். கீழே பைபிள் இருக்கும், மேல புறா கூட இருக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, திருந்து இல்லையே பார்த்த திருந்தல. இப்ப வெளிச்சம் போட்டு காட்டணுமா என்னத்துக்கு அந்த வேலை? நான் ஜேசுநாதர் சகியை ட்ரீட் பண்ற மாதிரியே உன்னை ட்ரீட் பண்ண நினைக்கிறேன். நீ பொதுமக்கள் மாதிரி ட்ரீட் பண்ணுன்னு சொன்னா பண்ணிடலாம். அது 2 நிமிஷம் தான். ஆமா, நீ அயோக்கியன்றத ஒத்துக்கோ, நானும் ஒத்துக்கிறேன். இயேசுனுடைய கருணை பாருங்க. அவர் ஒரு காலம் அவனை நேரடியாக குற்றப்படுத்தவில்லை. டைரக்டா அவனை இயேசுநாதர் அக்யூஸ் பண்ணல. எல்லாம் தெரிந்திருந்தும் அவர் சொன்னதெல்லாம் ஒரே வார்த்தை, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும். அவர் தான் சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான் சொன்னார். இந்த மாற்றங்கள் எல்லாம் அவனாலேயே வந்துச்சு. ஆண்டவரே, நானு யாருக்கிட்டனா அநியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கு என் ஆஸ்தி பாதிய வித்து ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன். அவரு சொல்லவே இல்லை. செய்ய இயேசுநாதர் சொன்னாரானா? சொல்லலையே. பாதிய வித்துருன்னு சொன்னாரா? சொல்லல. அவர் சொல்லாமலே ரட்சிப்பு வந்தது. அதனாலதான் இயேசுநாதர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு. இன்னொன்னு, இவனும் ஆபிரகாமின். இதுதான் நாம கவனிக்க வேண்டிய தியாலஜி. பரிசெயரை வேத பாருகிற பார்த்து இயேசுநாதர் ஆபிரகாமின் குமாரர் என்று சொல்லாதிருங்கள்னு சொன்னவரு, அவரே ஆயக்காரனை பார்த்து இவனும் ஆபிரகாமின். இன்னொன்னு, அந்த சூம்பின கையுடைய ஒரு அம்மா தேவாலயத்துல சுகப்படுத்தினார் பாரு, அந்த அம்மாவை கூட இயேசுநாதர் சொல்றாரு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே. இந்த 2 எக்ஸாம்பிள்ல சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சுதந்திரவாளிகளாய் அறிவிக்கிறார். அந்த அம்மாவும் சரி, சகையும் சரி, சபைக்குட்படலாகாத எல்லா ஜனங்களாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பாவிகள் என்று நியாயம் தீர்க்கப்பட்டவர்களை ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரர் என்று சொல்லுகிறார். உலக பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை சகேயுக்காக சொன்னது. அது என்னன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொன்னார். இதுதான் ரட்சிப்பின் வார்த்தை. இப்ப புரிஞ்சிச்சா? ஒரு பிரசங்கத்தை எப்படி எழுதணும்னு இப்ப புரிஞ்சிச்சா? ஒரு நிமிஷம். நேத்து மேல கிளாஸுக்கு போனவங்க எல்லாம் கை தூக்குங்க. மேல கிளாஸுக்கு போனவங்க எல்லாம் இப்ப புரிஞ்சிச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? வெரி குட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு பேசேஜ் கொடுப்பேன், நீங்க என்ன எடுக்கணும், அதுல பிரசங்க குறிப்பு எடுக்கணும். நேரம் 20 நிமிஷம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல 20 மினிட்ஸ் டைம் கொடுப்பேன். அந்த 20 நிமிஷத்துல இங்க வந்து, ரூம்ல இல்ல, இங்க வந்து நான் எப்படி ஜெபம் பண்ணிட்டு ஒரு வேத பகுதியை எடுத்து அதை படிச்சு அதுல இருந்து முன்னுரை, தலைப்பு, முன்னுரை, கருப்பொருள் எப்ப எழுதுன, முடிவுரை எழுதிட்டு அப்புறம் என்ன எழுதுன, அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்க வரிசையா உங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்களே ஒரு செர்மனை ஆயத்தப்படுத்த போறீங்க. புரிஞ்சுச்சா? இதுல எதனா டவுட் இருக்கா? எதனா டவுட் இருந்தா கேளுங்க. எதுவும் டவுட் இல்லையா? மையா இப்ப எல்லாருக்கும் கான்பிடன்ஸ் வந்துச்சா ஒரு சர்மன் எழுதுறதுக்கு? சரி, இப்போ என்ன கேட்டா தேவையா இல்லை.
அது வெட்டி பயல்னு பேசுற கதை. நான் தான் வெட்டி பயல். தியாலஜி வில் நெவர் ஹெல்ப் யூ. நமக்கு அது உதவி பண்ண. இந்த கிளாஸ்ல யாம் பேசுறோம்னா சப்ஜெக்ட சொல்லி கொடுக்கறதுக்காக, பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தியாலஜி. இத சொல்லனா மதிக்க மாட்டேன்றானுங்களே. பைபிள் ஸ்டடினா அவனும் நான் ஏத்துக்க மாட்டேன்றான். தியாலஜின்னு ஒண்ணு பிஹெச்டி எம்டிஹெச் அப்படின்னா எல்லாம் ஏத்துக்கிறாங்க. நான் கூட 20 வருஷம் பைபிள் ஸ்டடி படிச்சேன்னு பைபிள் ஸ்டடி தானே இது அப்படின்றாங்க. பட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், 1 or 2 points which is not in the Bible but relevant to the passage மட்டும் சொன்னா போதும். கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல இருக்குது ஒண்ணா. கருப்பொருள் வச்சுக்கோங்களேன், என்ன ஆச்சுப்பா? இருக்கட்டுமே. இல்ல இருக்கட்டும், அவர் கேள்வி கரெக்ட் தான். இருந்த போது என்னப்போ, அது ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. கான்ட்ரடிக்ட் பண்ணாதான், கான்ட்ரடிக்ஷனா இருந்தா தான் கூடாது. நம்ம சபையில கருப்பொருள், தலைப்பு, முன்னுரை, முடிவுரைன்னெல்லாம் சொல்ல போறது இல்ல. ஆனா ஆமா, ஆனா கண்டிப்பா நீங்க முடிவுரைய கருப்பொருளோட தொடர்பு படுத்தணும். கன்க்ளூஷனை கருப்பொருளோட தொடர்பு படுத்தினா தான் பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு அது உதவும். 3 ஒன்னா போனோம். கருப்பொருள், முடிவுரை, நடைமுறை பயன்பாடு. இது 3 ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கணும். எப்படி ஒன்னா இருக்கும்? சகேயு எப்படி இயேசுநாதர் வாழ்த்துக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை தம்முடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டானோ, அதே மாதிரி நீங்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டால் சகேயு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல உங்கள் வீட்டுக்கும் ரட்சிப்பு வரும். இன்றைக்கு ஆலயத்தை முடிந்து நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது இந்த இயேசுவை உங்களோடு கூட கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அதுதான் நடைமுறை பயன்பாடு. பிராக்டிக்கலா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது, இயேசுநாதரை உங்க வீட்டுக்கு அழைத்து கொண்டு போங்கன்றது. ஓகே, வேற கேள்விகள்? வேற எதனா கேள்விகள் இருக்கா? ஓகே, இதுல எரிகோன்னு வந்துட்ட உடனே எரிகோவை பத்தி சமீபமா இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்த ஒரு பிரசங்கியாருன்னு வச்சுக்கோங்களேன். எரிகோ பத்தி படம் போட்டு காமிச்சு டைம் 1/2 மணி நேரம் தான் கொடுத்திருந்தா எரிகோ முடிஞ்சிச்சு. இந்த எரிகோ எது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி வரும் பொழுது வழிவிடாமல் தடை செய்த எரிகோ அல்லவா? ஆமா, 1.5 hour சான்ஸ் கிடைச்சா 1.5 hour பிரசங்கம் பண்ண கொடுத்தா அதெல்லாம் பேசுங்க. இப்ப குத்துக்கிறது எவ்வளோ? 30 minutes. இந்த எரிகோ தான் மோசேயையும் யோசுவாவையும் இஸ்ரவேல் மக்களையும் வழிவிடாமல் தடுத்த நகரம். அடுத்து 7 முறை சுற்றி வந்து 7வது நாள் 7 முறை சுற்றி வந்த போது எரிகோ இடிந்த நகரம். இங்கே தான் சிவப்பு நூல் தரித்திருந்த யாரு, ராகாப் பேசி தன் குடும்பத்தை காப்பாற்றின நகரம். இந்த இன்னும் பிறகு மோசே தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, யோசுவா தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து இந்த எரிகோவை மறுபடியுமாய் புதுப்பித்து கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். அவன் அதற்கு வாசல் காலை வைக்கும் பொழுது தன் தலைச்சன் பிள்ளை இழப்பானாக, அதை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது தன் கடைசி பிள்ளை இழப்பானாக என்று சபித்த நகரம். இதெல்லாம் இருக்குது. தலைப்பியா எரிகோக்கு போறீங்க. இப்ப நம்ம பேச வேண்டியது யார பத்தி? இப்ப பார்த்தா தியாலஜில வர பிரச்சனை. அதனால ரொம்ப டைம் எதுக்கு வேணாம். இதெல்லாம் இருக்குதுதான் பைபிள்ல, இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. இப்ப நம்ம எரிகோ பத்தி பிரசங்கம் பண்ணல, யார பத்தி பேசுறோம்? டச் பண்ணிட்டு போயிடணும், சும்மா அடி டச் பண்ணிட்டு போயிடணும். காட்டத்தி மரம் எப்படிப்பட்டது?
பெருமை வாய்ந்த காட்டத்தி மரம், அற்புதத்திற்கு காரணமான காட்டத்தி மரம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்த பிறகு 12 கூடை நிறைய எடுத்தார்களே சீஷர்கள். அந்த கூடையில என்ன இருந்தது? இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு போய் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டுக்கிறாரு. என்னன்னு? அந்த கூடையில 12 கூடையில ஒரு கூடையில் அன்பு இருந்தது, இன்னொரு கூடையில் சந்தோஷம் இருந்தது, இன்னொரு கூடையில் சமாதானம் இருந்ததுன்னு 9 வரங்களையும் சொல்லி 9 கனிகளையும் சொல்லி அதுக்கப்புறம் சொல்லிட்டு வந்துட்டுக்கிறாரு. அடுத்த வாரம் நான் போறேன் அதே சர்ச்சில் பிரசங்கம் பண்றதுக்கு. உபாச கூட்டம் ஒரு புக்காவே நடத்தினோம். நாங்க பேசியருக்கு எழுதின நிறுவனம் நடத்திட்டு சாப்பிட்றோம். பாஸ்டர் அம்மா 2 பிள்ளைங்க சாப்பிட்டே இருக்கிறப்ப அந்த பாஸ்டர் அம்மா கேட்டாங்க, ஐயா எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சொல்லுமான்னு. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்துட்டு படகுல கூடைங்களை ஏத்துனாங்களே, அந்த கூடையில என்ன இருந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சதையெல்லாம் உதிரி போன மீன் தலையும் வாழும், மூஞ்சி நல்லா இல்லாத ரொட்டியும் இருந்துச்சுன்னு. ரொட்டி மூஞ்சி நல்லா இல்லாதான் எல்லாம் சாப்பிட்டு இருந்துப்பாங்களே. புரியல? மூஞ்சி நல்லா இல்லாத ரொட்டி. ஃபிஷ் ஃப்ரை சப்ளை பண்ணு வந்தா, ஃபிஷ் ஃப்ரை போட்டுன்னு வந்தா நல்லதெல்லாம் போட்டுன்னு வந்துட்ட பிறகு எண்ணெயில வெந்து எடுக்கிறப்ப சிலதெல்லாம் சதையெல்லாம் உதிரிட்டு வரும், தலை ஒண்ணு நீட்டு நிற்கும்ல. நீங்கெல்லாம் என்ன முறைக்கிறத பார்த்தா போய் மீன் வாங்கிட்டு வந்து பொறிச்சு காட்டணும் போல இருக்குது. உங்க வீட்டுல நீங்க பார்த்தது இல்ல? ஃபிஷ் ஃப்ரை பார்த்தது இல்ல? அப்படி பாக்குறீங்க குரு குரு. நல்லதெல்லாம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்துட்டீங்க. என்ன மிச்சம்? முள்ளும் தலையும் கீழே கொட்டக்கூடாதுன்னு எதுல சேர்த்தாங்க? கூடையில சேர்த்தாங்க. அந்த கூடையில என்ன இருந்ததுன்னா, நான் சொன்னேன் மூஞ்சி நல்லா இல்லாத மீனும் மூஞ்சி நல்லா இல்லாத பிரெட்டும் ரொட்டி நல்லா இருக்கிறதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க. ஆமா தானே? கொஞ்சம் அப்படியே ஷேப்பு நல்லா இல்லாது எங்க மிச்சம் ஆயிட்டு வந்துருக்கோம். அதான் இருந்துச்சுன்னு சிரிச்சாங்க. ஏமா சிரிக்கிறேன்னா? உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா போன வாரம் சென்னையில இருந்து ஒரு பாஸ்டர் வந்தாரு, 12 கூடையில 12 ஆசீர்வாதம் இருந்துச்சான்னாரு. நீ ஒண்ணு கேட்டு வாங்கிக்கிறதான்னு. இந்த மாதிரி தானே பொண்ணாட்டுக்கிழமை இங்க உட்காந்து சாப்பிட்டு பாரு அவரு. நீ ஒண்ணு கேட்டு வாங்கிக்கிறதான்னு. என்ன என்ன சொன்னீங்க? மிச்சம் 3 என்ன இருந்துச்சு? ஆராய்ச்சி எங்க போவாங்க? ஐயோ ஆண்டவரே, இல்லாததை எதுக்கையா கற்பனை பண்றீங்க? இல்லாததை ஏன் கற்பனை பண்றீங்க? இல்லாததை ஏன் கற்பனை பண்றீங்க? இல்லாதத ஏன் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்க? நிறைய யார் அந்த காயினின் மனைவி? இன்னொன்னு ஆபிரகாமுக்கு ஆதாமுக்கு தொப்புள் இருந்ததா? தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போற? சோத்திரம். நம்ம ரட்சிப்புக்கும் தேவ பக்திக்கும் ஏதுவான நல் வார்த்தைகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். எது உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும் இதுல, அதை மட்டும் தியானிச்சா போதும். எது உனக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும், அதை மட்டும் தியானிச்சா போதும். வீணான கட்டுக்கதைகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இன்னும் இதை நீங்க கவனிச்சீங்கன்னா, மத்தேயுல இருந்து ஒரு வசனம் எடுத்தோமா, இதுல மார்க்ல இருந்து ஒரு வசனம், ஆதியாகமத்துல இருந்து ஒரே புத்தகம். அதுலயும் 18ஆம் அதிகாரத்துல கூட எடுக்கல, 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட தொடல. எது மட்டும் எது செலக்ட் பண்ணுமோ அதுல இருந்து மட்டும் பேசணும். கரெக்டா? சரிதானே? பிரேக்குக்கு போலாம். பிரேக்குக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது நீங்கள் ஒரு பிரசங்கத்தை உருவாக்க போகிறீர்கள். ஓகே, ரைட்.